நம்முடைய அனைவரின் நிலைப்பாடுதான், உணர்வுதான் அரசின் நிலைப்பாடாக, உணர்வாக இருக்கிறது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தவேக அரசும் உறுதியாக இருக்கிறது என்று நம்புகிறோம். தமிழ்நாடு உணர்வுகளை மீறி கர்நாடகாவில் அந்த அணை கட்டுவதற்கு வாய்ப்பில்லை. இந்திய ஒன்றிய அரசும் அவ்வாறு ஒரு சார்பு நிலை எடுக்காது என்று நான் பெரிதும் நம்புகிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப கூட்டணியில வந்து அமைச்சர்கள் சொல்றாங்க. நேற்று வந்து நாங்க மாநிலத்தில் பேட்டி கொடுத்துருக்கோம். அது சம்பந்தமா நாங்க பரிசீலிப்போம். வாய்ப்பு இருக்கு, வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டால் அதனை வரவேற்போம். நாகர்கோவிலில் நடந்திருக்கிற உயிரிழப்பு பெரும் துயரம் அளிக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் பிணக்கூறாய்வு அறிக்கை அவர் உடம்பில் பல காயங்கள் இருந்தன என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. காவல் நிலையங்களில், சிறை கொட்டடிகளில் விசாரணை கைதிகளாக அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களாக அழைத்து செல்லப்படுகிறவர்களுக்கு அல்லது சிறைப்படுத்தப்படுகிறவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு நீதித்துறைக்கும், சிறைத்துறைக்கும், காவல்துறைக்கும் உள்ளது. ஆனால் அவ்வப்போது இதுபோல அத்துமீறல்கள், படுகொலைகள் அரங்கேறுவது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறது. சபரிவர்மனுடைய சாவுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து தொகுதி மறுவரை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறும் அப்படின்னு பிஜேபி சொல்லிட்டாங்க. அதை பத்தி நினைக்கிறீங்க? கடந்த முறை அவர்கள் மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது. அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து நின்று கடுமையாக எதிர்த்ததன் விளைவாக அப்போது அது நிறைவேற்றப்படாமல் தடுக்கப்பட்டது. இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை இந்த முறையும் அவர்கள் அறிமுகப்படுத்துவார்களேயானால் அதனை நிறைவேற்ற விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகள் அனைவருக்கும், அனைத்துக்கும் உள்ளது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை ஏற்க மாட்டார்கள், கடுமையாக எதிர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த முறையும் அது முறியடிக்கப்படும் என்றும் நம்புகிறேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஆபரேஷன் எல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து அது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஏடிஎம்கே தேர்தல் வந்து குதிரை பரப்பில் வரப்போறதா ஒரு ஆகஸ்ட் 15 தேதி இது நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை இருக்கு. அந்த கட்டுரையை நான் படிக்கவில்லை, படித்துதான் அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியும். ஆனாலும் கூட தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து மாறி மாறி சட்டமன்ற உறுப்பினர்கள் விலை பேசப்படுகிறார்கள் அல்லது விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல என்பதை தொடக்கத்திலிருந்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டி வருகிறது. தவேகாவிலிருந்தும் சிலரை அப்படி விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சி நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டு எழுந்து இளையராஜா என்கிற சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் ஒரு உறுப்பினர் 2 பேர் புகார் அளித்திருக்கிறார்கள். அதே போல தவேகா மீது திமுக, அதிமுக குற்றம் சாட்டி ஆளுநருக்கு மனு அளித்துள்ளனர். ஆக இந்த போக்கு ஜனநாயகத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்கும் என்பதை மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.